ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்னைக்கு இந்த வீடியோவில் தேங்காய் பால் சேர்க்காத தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சேர்க்கலை அப்படின்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். நெய் கூட இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. தேங்காய் எண்ணெயில் மட்டும் செய்யும் போது அந்த தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே வரும். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாகட்டும். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இந்த சேர்க்காம பண்ணுற சாதத்துக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம். ஒரு பவுல் ஃபுல்லாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு நல்லா வதங்கினா போதும். இதோட நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 4 பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு வதங்கிருச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு அது சேர்த்துக்கிறோம். இப்போ தேங்காய் ப்ளஸ் இஞ்சி பூண்டு வாசனை இந்த ஃப்ளேவர் மட்டும் இருக்கும்போது நெய் இதில் ஆட் பண்ணாதீங்க. இந்த வாசனை மட்டும் இருக்கும்போது அந்த சாதம் வந்து அப்படியே தேங்காய் பால் சேர்த்து செஞ்சால் எப்படி ஒரு வாசனை இருக்குமோ அதே வாசனை இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இதோட நம்ம இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி மட்டும்தான் இதோட சேர்த்து வதக்குறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்ப்போம். ஆனால் அந்த கருவேப்பிலை இப்போ சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி தக்காளியும் நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல. தக்காளி சேர்த்து வதக்கும் போது கலர் மாறும். அதனால தக்காளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வீதம் 6 கிளாஸ் இப்போ நான் தண்ணி அளந்து இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது. வீட்டில் நம்ம சாதாரணமாக ஆக்கிற ஸ்டீம் ரைஸ் தான். ஸோ அதனால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் பாருங்கள் வெந்திருக்கு. அதே டைமில் கறியலை இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதோட தக்காளியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து நல்ல கொதி வரணும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்ச அரிசி இதில் சேர்க்க போகிறோம். அரிசி கம்பல்சரி நல்லா 2 தண்ணி 3 தண்ணி நல்லா அலசிட்டு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். ஸோ 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பாவத்தைக்கு கொஞ்சம் குறைவாக சேர்க்கறது கரெக்டாக இருக்கும். கரெக்டான உப்பு போட வேண்டாம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வருது. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேருங்க. சாதா அரிசியை பொறுத்த வரைக்கும் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. நல்லா தரன்னு கொதிக்கணும். கொதித்து ஓரளவு தண்ணி வந்து வற்றி வரும்போது தான் நம்ம தம் போட போகிறோம். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா தரன்னு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி வற்றிரும். அரிசி மேலே தெரியிற கண்டிஷனில் தான் நம்ம எப்போவுமே தம் போட போகிறோம். ஓரளவு தண்ணி வற்றிருச்சு. அரிசி ஓரளவு கண்ணுக்கு தெரியுது. இந்த மாதிரி டைமில் தம் போட்டுக்கலாம். நல்லா அடிகனமான ஒரு தவாவை எடுத்து தம் வச்சுக்கிறோம். இதில் 20 நிமிஷம் இந்த தம்மில் இருக்கணும். மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து சிக்கன் குழம்பு தான். அதையும் பின் பண்ணுறேன் பாருங்கள். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ரைஸ் வந்து நல்லா வெந்து ஒன்றா இருக்குது. பார்க்கவே தெரியுது. கொலையில் அதே டைமில் நல்லா வெந்திருக்கு. சாதம் வந்து நல்லா வந்திருக்கு. தேங்காய் பால் கலக்காமல் நம்ம தேங்காய் எண்ணெயில் மட்டும் செய்யும்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். இதுக்கு தேங்காய் சேர்த்த ஒரு சிக்கன் குழம்பு பின் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.